இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனம் சார்பாக இந்த யோக மகோத்சவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து 23, 24, 25 தேதிகளில் நம்ம ஆரணி பாஞ்சாலி அம்மன் மண்டபத்தில் நடைபெறுது. அந்த நேரம் எல்லாருமே நம்ம மக்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த நிறுவனம் சார்பாக நல்லதை உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வந்து கே சுருதி. நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் இந்த பிரைட்டன் மைண்ட் கிளாஸ் 2019 6th ஸ்டாண்டர்ட் கிளாஸில் நான் இந்த கிளாஸ் சேர்ந்தேன். ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தின் மூலிமா இந்த பிரைட்டன் மைண்ட் கிளாஸில் நான் தியான உற்சவத்தில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமில் இருந்து என்னை பார்த்துட்டு நிறைய பசங்க பிரைட்டன் மைண்ட் கிளாஸ் சேர்ந்துருக்காங்க. இதனால் என்னுடைய மூலிமா நிறைய பசங்க பயனடைந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இந்த பிரைட்டன் மைண்ட் கிளாஸில் மூலிமா நான் 2 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் கண்ணை கட்டிட்டு 36 கிலோமீட்டர் சைக்கிள் என்னுடைய பள்ளியிலிருந்து வந்தவாசி வரைக்கும் போயிட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் கண்ணை கட்டிட்டு என்னுடைய சிஸ்டர் உதவி மூலிமா 106 தேங்காய் வாட்டை 2 நிமிஷத்தில் உடைச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு படிக்கிறதுக்கு எல்லா இதுக்குமே எனக்கு இந்த பிரைட்டன் மைண்ட் கிளாஸ் உதவியாக இருக்குது. நான் கண்ணை கட்டிட்டு இதெல்லாம் செய்யறது கலெக்டர் பார்வையிட்டு அவர் எனக்கு சைக்கிள் அன்பளிப்பாக கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் அவர் என் கூட 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவர் என் கூட சைக்கிள் ஓட்டியான்னு கேட்டார். சரி ஓகே அப்படின்னு நான் சொல்லும்போது அவரும் எங்கள் கூட சைக்கிள் ஓட்டி என் கூட ஒரு 2 கிலோமீட்டர் ஃபங்க்ஷன் வரைக்கும் ஓட்டிட்டு வருவார். அது நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பிரைட்டன் மைண்ட் கிளாஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. நீக்குதல். மன அழுத்தத்தை ஏன் நீக்க வேண்டும்? வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் மற்றும் சவால்களை எதிர்கொண்டு தீர்வு காணும்போது தொடர்ச்சியான செயல்முறைகள். ஆங்கிலத்தில் BUCA என குறிப்பிடப்படும் நிலைமையற்ற சிக்கலான மற்றும் தெளிவற்ற உலகில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இத்தனை பயிற்சியை அவங்களுக்கு வழங்கிய அந்த பிரைட்டர் மைண்ட் ப்ரோக்ராமுக்கு, இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற அந்த நிறுவனத்துக்கு நான் உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரணி மக்களினுடைய நலன் கருதி ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனம் மற்றும் ஹார்ட்ஃபுல்னஸ் தன்னார்வலர்கள் இணைந்து அந்த நிகழ்வை நடத்திருக்கிறாங்க. அதனுடைய முன்னோட்டமாக இன்னைக்கு நம்முடைய குந்திரிகம் பட்டு மையத்தில் செய்தியாளர் சந்திப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆரணி பகுதி புகழ்பெற்ற எழுத்தாளர் அம்மையார் அவர்கள் வருக என வரவேற்கிறோம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த தியானம் ஒரு 10 நிமிஷம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தியானம் செஞ்சோம். ஏற்கனவே தியானம் இருந்ததுனால, தியானம் பழகி இருந்ததுனால எனக்கு அந்த தியான நிலையில இருக்கிறது ரொம்ப சுலபமா இருந்தது. ஆனா அதே நேரத்துல இந்த 10 நிமிஷம் உடம்பு மனசு எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸா நான் ஃபீல் பண்ணேன். உடம்பு அப்படியே ஒரு மாதிரி லைட் ஆயிட்ட மாதிரி இருந்தது. அது மாதிரி ஒரு அரை மணி நேரம் தூங்கி எழுந்தோம்னா நமக்கு எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஒரு குறைஞ்ச நேரத்திலேயே அந்த மாதிரி இருந்ததா நான் உண்மையிலே உணர்ந்தேன்.
அது வந்து அவர் ஒரு தியானம் எப்போவுமே வந்து ஒரு குருவோடைய பார்வையிலிருந்து குரு கிட்ட இருந்து தான் நமக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் நீங்கள் எப்படி தியானம் பண்ணுறீங்க அப்படின்றது இந்த குரு மூலயமா நம்ம இன்னைக்கு இந்த நிலையை அடைஞ்சிருக்கிறோம். அதுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும், இந்த தியான முறை வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது இன்றைய காலகட்டத்தில் அப்படின்றதையும் இன்னைக்கு நான் வலியுறுத்துறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த உலகம் வேகமான உலகத்தில் வந்து மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நேரம் இல்லை, அப்புறம் மன உளைச்சல், மனம் வந்து ஒரு நிலையில இல்லை அப்படின்ற மாதிரி சிரமப்படுறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் நமக்கு வந்து இந்த தியானம் வந்து கண்டிப்பா இருக்கும். தியானம் பழகிறதுனால நேர்மறை சிந்தனைகள் வந்து நமக்குள்ள நிறைய வரும். இந்த பிரபஞ்சமே வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை செய்யும் அப்படிங்கிறத இந்த நேரம் இது இன்னும் இன்னைக்கு ரொம்ப வலிமையாக இன்னைக்கு உணர்ந்திருக்கிறேன். நன்றி. நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.